பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். அவகாசம் கேட்பது என்பது புதிய திட்டங்கள் அறிவித்து நிறைவேற்றுவதற்காகத்தானே தவிர மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அல்ல என்று முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இரத்த தான முகாமில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முதலமைச்சரானதை மறந்த நடிகர் விஜய் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் போல பேசுவதாக விமர்சித்தார். தொடர்ந்து முதலமைச்சர் என்பவர் 24 மணி நேரமும் தமிழ்நாட்டின் நிலையை கண்காணித்து அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக செயல்பட்டவர் மு.க. ஸ்டாலின் என்று குறிப்பிட்ட அவர், அவகாசம் கேட்பது என்பது புதிய திட்டங்கள் அறிவித்து நிறைவேற்றுவதற்காகத்தானே தவிர மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அல்ல என்று வலியுறுத்தினார். நடிகர் விஜய் முதலமைச்சர் விஜயானதை மறந்துவிட்டார். நன்றி அறிவிப்பு கூட்டம் என்ற பெயரிலும் தேர்தல் பிரச்சாரம் போலவே உரையாற்றினார். தினமும் தலைமைச் செயலகத்தில் போய் அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பது மாத்திரமே ஒரு முதலமைச்சரின் பணி என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் போல. 24 மணி நேரமும் தமிழ்நாட்டினுடைய நிலையை கண்காணித்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும். கவின் ஆணவ படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கிருஷ்ணகுமாரியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஜூன் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டுள்ளது. கவின் ஆணவ படுகொலை வழக்கில் கடந்த 29ஆம் தேதி கைது செய்யப்பட்ட கிருஷ்ணகுமாரி ஜாமீன் கோரி நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹேமா முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையில் பாதிக்கப்பட்ட கவின் தரப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜாமீன் மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பள்ளிப்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தவர் இடிதாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர் வீட்டில் துக்க நிகழ்விற்காக சென்றுவிட்டு பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் சக நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது பலத்த மழை பெய்த நிலையில் இடிதாக்கி மயக்கமடைந்த கோபாலகிருஷ்ணனை சக நண்பர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவரை சோதித்த மருத்துவர்கள் கோபாலகிருஷ்ணன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் கோபாலகிருஷ்ணன் உடலை கைப்பற்றிய பள்ளிப்பாளையம் காவல் நிலைய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.